கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வலியுறுத்த கூடி வந்திருக்க ஒவ்வொரு திருச்சபையாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அன்பின் வாழ்த்தலை நான் தெரிவித்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தருடைய அப்பத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்கிறோம், அந்த சத்திய பாடத்தை நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை தேவனுடைய வரக்கூடிய அந்த பந்தியிலே ஆசரிப்பதற்கு நாம் என்ன செய்வோம், தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு சகோதரர் சொன்னமாக ஆக்கனை தீர்ப்பின் பாத்திரம், இந்த கப் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். அநேக காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சில நேரம் நம்மளே தவறுது நமக்கே தெரியும் இல்லையா. இன்றைக்கு நம்மளே கோபப்படுத்துகிற மாதிரி நிறைய வரும். இந்த காலகட்டத்தில் என்ன வரும், அதிகமாக வரும். நம்ம நல்லா தான் ரோட்டில் போய்கிட்டு இருப்போம், குறுக்க வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்களே ஏசுவாங்க. அதையும் நம்ம என்ன செய்யணும், கேட்டுட்டுப்போம். அதே போல் நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், இந்த சோதனை பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் தான் நாம் இந்த நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய அழைப்பு ஒரு சாதாரண ஒரு அழைப்பு இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய பாடுகளை நிமித்தம் நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் வரக்கூடிய பாடு தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்குது, விசேஷமாக இருக்கும். விசேஷமானா சில நேரங்களில் அவரே அதிகமாக தருவார். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பாடுகள் மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அதுபோல் இந்த வரக்கூடிய பந்தி, அதாவது பஸ்காவின் நினைவு கூறுதல், அதாவது என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக அந்த வரக்கூடிய 31ஆம் தேதியை நம்ம என்ன செய்கிறோம், நினைவுகூரும்படியாக 2026 நம்ம என்ன செய்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சபையாரோடு ஒரே நட்போடு ஒரே அன்போடு ஒரே பாத்திரத்தில் கை வைக்கும்போது நம்மளும் கிறிஸ்துவின் அங்கமாக ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று என்ன செய்யுதுன்னா அந்த வசனம் நமக்கு கொடுக்குது. அது மாத்திரமல்ல, சுயமாக நம்ம எதுவும் செய்யாதபடி சபையாரோடு நம்ம இணைந்து ஒவ்வொரு காரியங்களும் செயல்படணும்னு சொல்கிறாரு. சில பாவங்களில் நம்ம மனம் திரும்பாத பாவங்கள் நம்ம இருந்துடக்கூடாது. எதற்காகன்னா, அதாவது இது பாவம்னு பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா ரகசியமாக தான் இருக்குது. புளிப்புன்னு என்ன தெரியுமா, பாவத்துக்கு இன்னொரு பேர் என்னது, புளிப்பு. இந்த புளிப்பு அந்த நாட்களில் எங்கே இருக்குமா அப்படின்னா, வீடுகள் தான் பழைய ஏற்பாடில் என்ன செய்வாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. செவ்வொரு வெடிப்புகளில் தான் உள்ள உட்காந்துருக்குமா அந்த புளிப்பு. அது புளிப்பு என்னென்னா ஈஸ்ட்டு, அதாவது என்னென்னா உப்பை வைக்கக்கூடியது. புளிப்பு என்னது, மாவையோ ஒரு தன்மையோ உப்பு வைக்கும், அதை அதாவது கெடுதல் பண்ணும். ஆனால் அந்த கெடுதல் தான் நமக்கு என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். கேட்க ரொம்ப பிடிக்குமா, அதுக்கெல்லாம் நிறைய ஈஸ்ட் சேர்த்தா என்ன செய்யும் பண்ணுறாங்க. அதே போல் சாதாரணமாக நம்ம அன்றைக்கு பிணைந்து அந்த இதை சாப்பிட்டோம்னா இப்போ திருப்தி ஆகாது. என்ன செய்ய மாட்டோம், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ருசியும் இருக்காது. அதே போல் புளிப்பு பழகி போச்சு இல்லையா. அதே போல் நமக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் மாத்திரம் நமக்கு புளிப்பை மாத்திரன்ட்டு கிடையாது, புளிப்பு நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நிச்சயம். இப்போது அதாவது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு நிழலும் பொருளுமான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஒரு நிழலும் பொருள் தான். அதை பழைய ஏற்பாடில் நம்ம என்ன செய்வோம், பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதார வசனமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:29. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இப்போது இது ஒரு இந்த வசனத்திலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கிறாரு. என்னதலானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவர்கள், அதாவது ஒரு அபாத்திரம், பாத்திரம், அபாத்திரம். இப்போ இந்த பாத்திரம்னு சொல்லும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக இருக்கணும். அதை அனுசரிக்கும் போது நம்ம எவ்வளவு புளிப்பு இருக்கோ அதெல்லாம் நீக்கி என்ன செய்யணும், அதில் வரணும்னு சொல்கிறாரு. இப்போது ஆக்கனை தீர்ப்பு வரும்படி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான், போஜனம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்கிறார். இது பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த லா ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. இந்த கட்டளையை நம்ம தான் என்ன செய்கிறோம், இப்போ பழைய ஏற்பாடில் பார்த்துட்டு வரப்போம். பழைய ஏற்பாடில் நம்ம என்ன பார்க்க, இந்த கதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, நேமா இது என்ன செய்யலாம் பார்க்கலாம்.
அதாவது கர்த்தர் மோசையை நோக்கி அப்படின்னு தான் என்ன செய்வார்னா நிறைய இடத்துல சொல்வார். என்னாகும் 5, 6, 8, 9 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போதே கர்த்தரை, அதாவது மோசே கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தை தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த நேரம் தான் என்ன கொடுக்குறாருன்னா லாவை கொடுத்துட்ருக்கிறார். என்னது? சட்ட புத்தகத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த சட்டங்கள் எழுதும்போது என்னென்னா மனுஷர்கள் எதெல்லாம் அவர் கட்டளை மீறுகிறார்களோ அந்த மீறுதலுக்கு என்ன செய்வார்னா ஒரு சட்டத்தை கொடுப்பார். அப்படி தான் என்ன செய்கிறார் மோசே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த என்னாகும் புத்தகத்தை என்ன செய்கிறாருன்னா கடந்து வரார். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா என்னாகும் புத்தகத்தில் ஒரு சின்ன அதாவது ஒரு சரித்திரத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், புதிய ஏற்பாடுகளை நம்ம என்ன செய்வோம் வரப்போகிறோம். வாசிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 12, 13. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனோடே சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாய் இருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும், சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாருன்னா புருஷனுக்கு அந்த இடத்துல துரோகம் பண்ண மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் என்ன இல்லை, எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் இல்லாமல் என்ன செய்ய முடியாதுன்னா பழைய ஏற்பாடின்படி ஒரு சட்டத்தை என்ன செய்ய முடியாதுன்னா அதை கொடுக்க முடியாது. அப்போ எவிடன்ஸ் இல்லை. இது என்ன சொல்ல பாருங்கள், அந்த புருஷன் கண்களுக்கு மறைக்கப்பட்டு வெளிவராமல் இருக்கிறது. ஆனால் சாட்சி இல்லாதனால இந்த புருஷன் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மனைவி மேலே என்ன செய்கிறாரு, சந்தேகப்படுறார். அப்போது ஒருவேளை இது ஊதியமாக ஆயிட்டு உண்மையிலே ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா லேவியரம் 20:10 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் பண்ணால் அவங்க என்னென்னா கல்லெறியப்படணும் அப்படின்னு, கொலை செய்யப்படணும் அப்படின்னு ஒரு தண்டனை என்ன செய்கிறாருன்னா என்னாகமத்தில் ஏற்கனவே இருக்குது லேவியில். அப்போ அந்த லேவியரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த சட்டத்தை என்ன செய்கிறாருன்னா ஞாபகப்படுத்துகிறாரு. இப்போது பலபடி உபாகமும் 19:15 வாசிப்போம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். இப்போது அந்த அக்கிரமம் செய்திருந்தா யாராவது சொன்னால் கண்டிப்பாக என்ன வேணும், 2-3 சாட்சிகள் வேணும். ஒரு சாட்சி கூட என்ன செய்யாது, போதாது. 2-3 சாட்சிகள் வேணும். அந்த சாட்சிகள் வாக்கினால்தான் என்ன செய்ய முடியும், அந்த தண்டனையை என்ன செய்யணும், கொடுக்க முடியும். அப்போது அது அடுத்த உபாகமம் 17:8 வாசிப்போம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் வாசல்களில் இரத்த பலிகளை குறித்தும் வியாய்ச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாய தீர்ப்பு உனக்கு அரிதாய் இருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் வாசிப்போம். லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியினிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். இப்போது அந்த புருஷன் என்ன செய்யணுமா அப்படின்னா அந்த ஸ்திரியை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணும், ஆசாரியன் இடத்துல கொண்டு போகலாம். அது நியாயாதிபதிகள் இடத்துல கொண்டு போய் என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்யலாம். இப்போ புருஷனை என்ன செய்யணும் கேட்பார், சில காரியங்களை பண்ணுறாங்க. ஆனால் என்ன வேணும் அப்படின்னா, அதாவது சாட்சி ஒன்று போதாது, 2-3 சாட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சாட்சியும் தனித்தனியாக விசாரிப்பாங்க. 3 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்லாம் என்னது விசாரணை இருக்கும். இப்போது இந்த சாட்சிகளில் 2 பேரையும் நிப்பாட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பலியை குறித்து சொல்கிறார். என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கணவன் மனைவிக்கு என்ன செய்கிறாருன்னா கணவன் ஒன்று சொல்கிறாரு. வாசிக்கலாம். என்னாகமம் 5:15. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10ல் 1 பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருப்பானாக. இப்போ ஒரு சந்தேகம் வந்துட்டுனாலே குடும்பத்தில் என்ன வரும், எரிச்சல் தான். அதாவது கணவன் மனைவி என்ன செய்வாங்கன்னா ஒரு எரிச்சலில் தான் இருப்பாங்க. இப்போ இதுக்கு இந்த எரிச்சலுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஒரு எப்பா, அதாவது ஒரு எப்பா அளவான வார்கோதுமை, அதாவது என்னது வார்கோதுமைன்னு என்னது பார்லி, அதாவது அந்த மாவை 10ல் 1 பங்கு கொண்டு வரணும். 10ல் 1 பங்குன்னு எத்தனை,
அதாவது எப்பாங்கிறது 22 லிட்டரு, ஒரு பங்குனா ஒரு ஓமர். ஓமர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஓமர். ஒரு ஓமர்னா 2.2 லிட்டர் என்ன செய்வோன்னு கொண்டு வந்து அதில் என்ன சேர்த்துடக்கூடாதான் அப்படின்னா எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. எண்ணெய் தூப வர்க்கங்களை என்ன செய்யக்கூடாது, அந்த மாவில் சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த எண்ணெய் தூப வர்க்கங்கள் வந்து சந்தோஷத்தை குறிக்கும். ஆனால் இந்த பலி எதை குறிக்கும் அப்படின்னா எரிச்சலின் பலி. ஏற்கனவே என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பிரச்சனையில் வராங்க, அதை தேவனுக்கு மத்தியில் செலுத்தும் போது எரிச்சலின் பலியாக செலுத்தணும். வெறும் மாவில் என்ன செய்யும், எனக்கு கொடுக்கணும். அப்போ அதில் அந்த தூப வர்க்கங்கள் சேர்க்காம அந்த ஒரு எப்பா மாவை என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ எண்ணெய் சேர்க்காமல் என்ன செய்யணும், அவர் கொண்டு வந்து ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்பானாக. அப்போ நிற்கும்போது கணவன் ஆசாரியத்தை என்ன செய்யணும் கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தல்முத் அப்படின்னு ஒரு புத்தகத்தை சட்டம் எடுக்குது. அந்த காலத்தில் எழுதியிருக்கிறாங்க. தல்முத்துன்னு ஒரு புத்தகம் இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, நான் இன்னொரு சரத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெர்சியா பாரசீகத்துக்கு கூட என்ன செய்கிறாங்கன்னா அந்த தல்முத் புத்தகத்தின் சட்டத்தை என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க. இந்த சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முன்னாடி இருந்த பாரசீகர்களுக்கு இஸ்ரேலுடைய சட்டம் ரொம்ப பிடித்திருக்கு. அதனால தான் இஸ்ரேலை ரொம்ப நேசித்தாங்க. இந்த பாரசீகர்கள் யார் தெரியுமா? இப்பொழுது இருக்கிற ஈரான். இந்த ஈரான் தான் என்ன செய்யணும், முன்னாடி இருக்கிற பாரசீகர்கள். இது இந்த 2015க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு இருந்த ராஜாக்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா இஸ்ரேலோடு ரொம்ப நேசிச்சிருக்காங்க. இந்த 2015க்கு பிறகு தான் ஒரு 2 பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு எதிரான ஒரு சட்டத்தை போட்டு வந்தாங்க. அப்போ அந்த பழைய காரியங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தல்முத்துங்க சட்டங்கள் வந்து ரொம்ப நியாயமான சட்டங்களாக இருந்தது. அதில் கூட நமக்கு முன்னாடி பார்க்க முடியும் யார், அதாவது தரியோ, கோரேஸ், இப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆகாஸ்வேர ராஜாக்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. 20 வருஷம் கோயிலை அதாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா 50 லட்சம் பேர் முதற்கொண்டு இணைஞ்சிருக்கிறாங்க, ஆட்களை அனுப்பி கொடுத்துருக்கிறாரு. இப்படியெல்லாம் எருசலேமை அவங்க நேசித்தவர்கள் தான் யார் அப்படின்னா முன்னாடி இருந்த பாரசீகர்கள். இப்போது அந்த தல்முத் வேத சட்டங்கள் புரிந்து கொள்ள ஒரு புத்தகத்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சில புத்தகங்கள் இப்போ ரீஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேருந்து நம்ம தனியாக ஒரு எடுக்கிறோமா, ஒரு விளக்கமாக சில புத்தகம் கொடுக்குறாங்களா, அதே போல தான் அந்த விளக்கங்கள் அதாவது சட்டங்கள் எந்தெந்த சட்டங்களை தனியாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அது பேர் என்ன அப்படின்னா மிஸ்வா அப்படி சொல்கிறாங்க. இந்த மிஸ்னாங்கிறது வந்து இன்னொரு என்ன சொல்லுங்கள் சட்டம் எது சரி இல்லைங்கிறது ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஜெம்ரா. இந்த 2 புத்தகம் சேர்ந்து தான் என்னென்னா தல்முத். அந்த தல்முத் புத்தகத்திலேருந்து சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ஆசாரியன் சுத்தமான தண்ணீர் என்ன செய்யணுமா கொண்டு வரணும். இந்த ஆசாரியன் என்ன கொண்டு வரணும், ஒரு சுத்தமான தண்ணீர் கொண்டு வரணும். அவங்க ஒரு எப்பா மாவோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏந்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆசாரியன் ஒரு சுத்தமான ஒரு பானை, இதுக்கு முன்னே யூஸ் பண்ணாத ஒரு பானையை எடுத்துகிட்டு அதில் ஒரு சுத்தமான தண்ணீரை ஊற்றணும். ஊற்றிட்டு அதில் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் என்ன செய்யணும், மண் போடணும். வாசிக்கலாம். என்னாகமம் 5:17. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு மண் பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு. இப்போது அந்த ஆசாரியன் என்ன செய்கிறாருன்னா பானை சுத்தமான தண்ணீர், அதில் என்ன செய்கிறாருன்னா புழுதியை போட்டார். பக்கத்தில் இருக்க மண் அள்ளி என்ன செய்யறதுன்னா கொஞ்சம் போட்டார். இந்த புழுதியை போட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த யார்கிட்ட கொடுப்பார், ஸ்திரீகிட்ட கொடுப்பார். இப்போ ஸ்திரீ என்ன செய்யணும், குடிக்கணும். அப்போ ஸ்திரீ வந்து குடிக்கும்போது அந்த ஸ்திரீக்கு அதாவது தவறு செய்திருந்தால் ஒரு தண்டனை. நம்ம முதல்ல வாஸ்தம் இல்லையா, 1 கொரிந்தியர் 11:29 வாஸ்தம் இல்லையா. இந்த பாத்திரம் நமக்கு எது அபாத்திரமாக மாறிடக்கூடாது. அப்போது இது நமக்கு பாத்திரமாக இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம், அபாத்திரமாக இருந்தால் என்னது அது சாபமாக எண்ணப்படும். அந்த சட்டத்தை என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க. என்னாகமம் 5:18 வாசிப்போம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக. சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும். இந்த புருஷன் என்ன செய்கிறாருன்னா ஆசாரியனுடைய கையில் என்ன கொடுக்குறாரு, ஒரு எப்பா மாவில் உள்ள ஒரு ஓமருடைய மாவை என்ன கையில் கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஆசாரியன் என்ன செய்கிறாருன்னா இந்த கசப்பான ஜலம் ஆசாரியனுடைய கையில் இருந்து என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறார். இந்த ஜலத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா தல்முத்துங்கிற சட்டத்தை என்னது
வாஸ்து காமிப்பார். அந்த வாஸ்து காமிக்கும்போது அந்த ஸ்திரீ என்ன செய்யக்கூடாது, முக்காடு இட்டிருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே முக்காடு இருக்கிறது தான் அவங்களுடைய வழக்கம். அந்த ஸ்திரீக்கு என்ன செய்கிறாங்கன்னா முக்காடை நீக்கி வைக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் பின்னாடி. இப்போது இந்த ஸ்திரீக்கு என்ன செய்கிறாருன்னா அதை கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த ஸ்திரீ குடிக்கும்போது எப்படி குடிக்கணுமா, எப்படி குடிக்கணும் அதிலே போட்டிருக்கு. ஏச தெரியுதா? ஆமேன் ஆமேன் சொல்லி என்ன செய்யணுமா, குடிக்கணுமா. அடுத்தல அந்த அந்த ஸ்திரீ குடித்து அது தவறு செய்யாமல் இருந்தால் அந்த ஸ்திரீக்கு என்ன ஆகாது, அதான் ஒன்றுமே ஆகாது. ஒருவேளை தவறு செய்திருந்தால் வயிறு என்ன செஞ்சிருமா, வீங்கிரும். இல்லை ரெண்டாவது என்னது, குழந்தை பெறக்கூடிய பாக்கியமும் இல்லாமல் போயிடும். வாசிக்கலாம். என்னாகும் 5:19-21. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். பின்பு ஆசாரியன் அவளை ஆணை இடுவித்து, ஒருவனும் உன்னோடே சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் காரணமான இந்த கசப்பான ஜலத்தில் தோஷத்துக்கு நீங்களாய் இருப்பாய். உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடே அன்றி அந்நியனோடே சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக. அப்போ அந்த ஸ்திரீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தல்முத் சட்டம், அதாவது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை என்ன செய்ய வாஸ்து காமிக்கிறாரு. அதை ஆமேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா, அந்த ஸ்திரீ குடிக்கிறார். அப்போது ஒருவேளை தவறு செய்திருந்தா என்ன, அந்த புருஷனுக்கு முன்னாடி என்ன ஆகிரும், வயிறு வீங்கிரும். அப்போது அந்த எப்போ மாவு ஒன்று கொடுத்தாரு இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் அதாவது கீழே இருக்க ஒரு சின்ன கிண்ணியில் மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த மாவை என்ன செய்வார், அக்கினியில் என்ன செஞ்சிருவார், தகனித்து விடுவார். வாசிக்கலாம். என்னாகும் 5:22. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து செல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவள். இப்போது அது என்ன சொல்லணும்னா, அது எனக்கு உண்மையிலே என்னது, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறா, அந்த ஸ்திரீ குடிக்கிறா. அப்போ குடிக்கும்போது அந்த ஆசாரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த காணிக்கையை வாங்கி சொன்னது போல் அந்த ஸ்திரீக்கு அதை கொடுத்துட்டு அந்த ஒரு எப்பா மாவை என்ன செய்கிறாருன்னா அக்கினியில் தகனிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா ஞாபக குறியாக, நல்லா புரிஞ்சுக்கணும், ஞாபக குறி. இந்த ஞாபக குறி நான் வாசித்திருக்கோம் புதிய ஏற்பாடில். ஞாபகம்னா என்னது, இதை நினச்சிக்கிடுங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் கொஞ்சம் மாவு என்னது கீழே வச்சுருக்காரு, அடியில் என்னது அது ஞாபகக்குறியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கிறார். அப்போது ஒருவேளை தவறு செய்திருந்தால் அந்த ஞாபகக்குறியாக இருக்கும். அதான் சொல்ற, என்னை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி. அப்போது கிறிஸ்துவை நாம் நினைக்கிறதுக்காக தான் ஞாபகக்குறி. ஞாபகக்குறியும் நினைவு கூறுவதும் ஒன்று தான். சரியா? நினைவு கூறுவதும் ஒன்று தான், ஞாபகக்குறியும் ஒன்று தான். இப்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 5:27-28. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவிப்பதாவது, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி இருந்தால் சாபம் காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பவும், இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கற்பம் தரிக்க தக்கவளாய் இருப்பாள். அப்போ அதுக்கு நீங்கி சுத்தமாக இருந்தா கற்பம் தரிக்கலாம். கற்பம் என்ன தெரியுமா? கற்பம் தரிக்கிறதுனா ரெண்டாவது ஒரு குழந்தையை உண்டாக்கலாம், ஒரு புது சிஷ்யை உருவாக்கலாம். அது புதிய. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு நிழல். அப்போ பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஒரு பானை என்று குறிக்குது, புதிய ஏற்பாடில் என்னது அதே கப்பு தான். அப்போது அது பானை, இது கப்பு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புதிய ஏற்பாடில் அதை நினைவு கூறும்படியாக அந்த ஆதார வசனத்தை வாசித்துட்டு என்ன செய்வோம், நாம் என்ன செய்வோம், நிஜத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:29. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
போஜனபானம் பண்ணுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்னலானில் அபாத்திரமாய் ஒரு போஜனத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாடத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானிக்கிறது, அது நினைவு கூறணும் அப்படின்னாலே கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். இப்போ எல்லா காரியங்களுக்கும் நம்ம அவசரமாக ஒரு வேலையை செய்வோம். ஆனால் பாத்திரத்தில் கை வைக்கணும் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தன்னை தானே ஒரு நிதானம். அந்த நிதானத்துக்குள்ளே நம்ம இருந்து அந்த பாத்திரத்தை நாம் எடுக்கிறோமானால் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அதுக்காக நம்ம பயந்து நம்ம இருந்து இருக்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் அது எடுக்காமே இருக்கக்கூடாது. ஏன் எடுக்காமல் இருந்தாலும் என்னது, தேவன் தவறாத சொல்கிறார். அப்போது இது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை நிதானிப்போமானால் அந்த நிதானிப்பு என்ன செய்யுதுன்னா ஒரு தவறான ஒரு ஆக்கணை தீர்ப்பை நமக்கு கொண்டு வராதபடி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யும், மறுபடியும் நமக்கு புதுப்பிக்கும். இப்போது போஜனம் பானம் பண்ணுகிறாள் அப்படின்னு போட்டோம் இல்லையா. போஜனம் பானம் பண்ணுகிறாள் அப்படின்னா யாரை குறிக்குது, ஒரு ஸ்திரீ நம்ம சொன்னோம் இல்லையா பழைய ஏற்பாடில். அந்த ஸ்திரீ யார், சபை, திருச்சபையை தான் என்ன செய்யுது, நிழலாக கொடுக்குது. அப்போ ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறா அப்படின்னா போஜனம் பானம் பண்ணுறோம். எதுக்காக, புருஷனுடைய ஜீவனை நம்ம பகிர்கிறோம். அது ஜீவன் தான் ஒரு காலப்பண்ண, அதாவது கடைசி அந்த நினைவு கூறுதல் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆண்டவர் கடைசி அந்த நினைவு கூறும்போது அன்னைக்கு அவர் ரத்தத்தை கொடுக்குறார் இல்லை, ரத்தத்துக்கு பதிலாக என்ன கொடுத்தாரு, திராட்சை ரசத்தை கொடுத்தார். அப்போ அதை நம்ம நினைவு கூறுறோம் அப்படின்னாலே ஒரு போஜனம் பண்ணுகிறோம். அந்த போஜனம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அடையும்படியாக நம்ம என்ன செய்கிறோம், போஜனத்துக்காக காத்திருக்கிறோம். அப்போது இது யார் இந்த ஸ்திரீ அப்படின்னா, இவ்வளவு நாளும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட ஸ்திரீகளை என்ன செய்கிறாருன்னா கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாளனாக அந்த மணவாட்டியை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறதை அதே 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களை கற்புள்ள கன்னியாக, ஒரு நல்ல ஒரு கற்புள்ள கன்னியாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஒரே புருஷனுக்குன்னு சொல்லும்போது அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஸ்திரீயை போல் நம்ம தவறு செய்கிறோமா? அப்போ புருஷன் யார் நமக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது செய்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கிட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த வைராக்கியம் சொன்னாலே நமக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இது இங்கிலீஷில் அதாவது அதாவது ஒரு மாற்று கருத்தாக கொடுக்கும். வைராக்கியம் அப்படின்னாலே என்ன சொல்லுதுன்னா எரிச்சல்னு சொல்லக்கூடாது. எரிச்சல்னு கூட ஒரு சில வருது, அந்த சரியான மீனிங் இங்கிலீஷில் கொடுக்காது. எரிச்சல் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஒரு தவறு செய்தால், நம்ம பிள்ளைகள் தவறு செய்தால் நம்ம என்ன செய்வோம், என்ன வரும் உள்ளத்தில், என்ன வரும், ஒன்று சொல்லாமல் இருந்தால் என்ன வந்துடும், ஃபஸ்ட்டு கோபம், அதான் எரிச்சல் தான் வரும். கோபம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி உள்ளேருந்து என்ன பொங்கும், ஒரு எரிச்சல் போகும். அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சீசர்களுக்கு அநேக நேரத்தில் என்ன சொல்லுவார்னா, அவர் சில காரியங்களை சொல்லி கொடுத்தது செய்யாதனால, அதாவது அவர் கூட உள்ளத்தில் என்ன செஞ்சுருக்காருன்னா சில வேதனைகளை படுறார். அந்த வேதனை எரிச்சலாக மாறும். அப்போது அந்த எரிச்சல் என்ன செய்யுதுன்னா நம்மளை என்ன செய்யக்கூடாது, தாக்கக்கூடாது. அப்போது இது என்ன சொல்கிறாருன்னா, தேவன் மேல் அதாவது ஒப்புக்கூடாது, அதாவது எப்படிப்பட்ட கண்ணியை கொடுக்குறாரா, வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். அப்போ நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு வைராக்கியத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த தேவனுடைய வைராக்கியத்தை என்ன செய்கிறாரா, கொடுக்குறார். அப்படிப்பட்ட வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் கற்புள்ள கன்னியாக மாறியிருக்கோம். எப்போ கற்புள்ள கன்னியாக மாறணும், ஞானஸ்தானத்தில் என்ன செய்கிறோம், ஒரு கற்புள்ள கன்னியாக நம்ம என்ன செய்கிறோம், மாறி இருக்கிறோம். அந்த கன்னிகை அப்போ நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் இல்லையா. இடையில் 1000 பிரச்சனைகள் என்ன செய்கிறோம், சாத்தான் கொண்டு வரக்கூடிய அநேக மாம்சத்தின் இச்சைகள், அதாவது வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் விலகி என்ன செய்யணும்னா கிறிஸ்து மேலே கொஞ்சம் அன்பு போயிருக்கும். அந்த அன்பு போனாலே என்னதான் அர்த்தம், தவறு தான். அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா, புருஷனுக்கு விரோதமாக தவறு செய்கிறா. அப்போது நிறைய காரியங்களில் நாம் புருஷனுக்கு நாம் தவறு செய்யாதபடி நாம் இருக்கணும் அப்படின்னா
ஆரம்பத்தில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக உள்ளே வந்தோமோ அதே சந்தோஷத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன செய்யணும், கையை வைக்கணும். அப்போ யாத்திராகமம் 34:14 என்ன சொல்லி வாசிக்கலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். இப்போ தேவன் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. இது பேர் சபையில் அதிகமாக சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க. எரிச்சல் உள்ள தேவனா அவர் இல்லை. அப்போது சில நேரங்களில் என்ன செய்கிறாருன்னா எரிச்சல் வருது அவர். அப்போது அவர் அன்பும் இரக்கமும் கிருபையும் சாந்தமும் நீடிய பொறுமையாக இருந்து நம்மகிட்ட என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறாருன்னா ஒரு சேஞ்சை பார்க்குறாரு, ஒரு சேஞ்சான விருப்பத்தை அவர் எதிர்பார்க்குறார். அப்போ கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவருடைய நாமம் பேர் என்னதான், எரிச்சல் உள்ளவர். அதான் நான் சொன்னேன், எரிச்சல்னா எரிச்சல் மட்டும் இல்லை, வைராக்கியத்தையும் குறிக்குது. அப்போது நம்ம மேலே ஒரு வைராக்கியம் வச்சுருக்கிறார். அப்போ ஒரு கற்புள்ள கன்னியாக, அதான் முதல்ல நான் சொன்னால் சாதாரண ஒரு அழைப்பு கிடையாது. ஏதோ வரவங்க போகிறவங்களாம் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்த அழைப்பு இல்லை. இந்த அழைப்பு ஒரு விசேஷமான அழைப்பு. இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்திரம் தேவன் நம்மையில் எப்பவும் கண்ணாக இருக்கிறார். எப்பவும் நம்மோட என்ன செய்கிறாருன்னா ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம சொந்த பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகளை ஒரு சின்ன தவறு வரும்போது எப்படி நம்ம வேதனைப்படுறோமோ அதுதான் வைராக்கியம். அந்த வேதனை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை மேலே என்ன இல்லை, அன்பு இல்லை. அப்போது தேவன் ஆகையால் அந்நிய தேவன் நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அப்போது தேவனை அல்லாதது, கிறிஸ்துவே அல்லாது எல்லாமே என்னதான், அந்நிய தேவன் தான். அப்போ அந்நிய தேவன் மேலே வச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் ஒரு எடுத்துக்காட்டை நம்ம யாரை எடுக்கலாம் தெரியுமா, பழைய ஏற்பாடில் அந்நிய தேவன் அவர் என்ன செய்தார்னா எல்லா காரியத்திலும் அகற்றி போட்டார். அவர் ராஜா வந்த உடனே அதுக்கு ராஜா அவருக்கு முன்னாடியே தேவன் மேலே ஒரு பயங்கரமான வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் யார் தெரியுதா, இவர் தான். யார், தாவீது. தாவீது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக சண்டை போட முடியாது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த ஒரே காரணத்துக்காக இருதயத்தில் பயங்கரமான வைராக்கியம் கொண்டிருந்தார். வைராக்கியமான ஒரு வைராக்கியத்தை கொண்டிருந்தார். அவர்கிட்ட இருந்தது வேறு ஆயுதம் கிடையாது. ஆயுதத்தை போட்டாங்க சரிவர நடக்கவே முடியாது. ஆனால் அவன் ஈட்டி எரிஞ்சாங்கன்னா என்ன ஆகும், இது எங்கே போயிடுவார். அந்த அளவுக்கு அந்த வலிமையான யுத்தம் கற்ற அந்த கோலியாத்துக்கு முன்ன தகுதி இல்லாத ஒரு பாத்திரமாக இருந்தாலும் தேவன் அந்த வைராக்கியத்தை நிமித்தமாக எதிரி என்ன செஞ்சார், வீழ்த்தி போட்டார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை தான் நான் என்ன செய்யணும்னா தேவன் நம்ம மேல் எதிர்பார்க்குறேன். அந்த வைராக்கியம் என்ன சொல்லுதுன்னா, தாவீதுக்கு பக்தி வைராக்கியம் இருந்ததால் கடவுளுக்கு நிகராக யாரும் போட்டி போடுவதையோ அவரை நிந்திப்பதையோ பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாளன் நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு ஈக்குவலா இன்னொரு மணவாளனை நம்ம என்ன செய்ய முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. அதுதான் ஒரு வைராக்கியத்தை குறிக்குது, அந்த பக்தி வைராக்கியம். அதான் சொல்லுது, கடவுளுக்கு நற்பெயரை காப்பதில் அல்லது அவருக்கு ஏற்பட கலங்கத்தை போக்குவதில் அவர் வைராக்கியமாய் இருந்தார். தேவன் மேலே ஒரு சின்ன கலங்கம் கூட யாரையும் அனுமதிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு கலங்கம் இல்லாத ஒரு இருதயம்தான் வைராக்கியத்தை என்ன செய்யுது, கொடுக்குது. அப்போ வைராக்கியம் எவ்வாறு நல்லவற்றுக்கு காரணமாக என்ன செய்யும் இருக்கும். அப்போது எரிச்சலாக இருந்தாலும் அது என்னது, நல்லவற்றுக்காக என்ன செய்யும் இருக்கும். அப்போது 2 கொரிந்தியர் 11 என்ன சொல்லுது, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக என்ன கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு, வேறு புருஷன் இல்லை, வேறு புருஷனே கிடையாது. அப்போது ஒப்பு கொடுக்க நாம் நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன், வைராக்கியமான ஒரு வைராக்கியத்தை நான் வச்சுருக்கிறேன். அப்போது ஒரு திருச்சபை மேலே அவ்வளவு வைராக்கியம் வச்சதுனால தான் 14 புத்தகத்தை அவர் எழுத முடிஞ்சது. அப்போ திருச்சபை நிறைவேறணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனை போல் அந்த காலத்தில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்ன செய்ய முடியல, நிறைவேறல. அப்போ இவ்வளவு காலம் 2026 வரை இன்னைக்கு இருக்குன்னா அப்போ திருச்சபைக்காக இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க முடியாத என்ன செஞ்சுருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம். இப்போது இந்த நாளில் பார்க்கும்போது இந்த வைராக்கியத்தை என்ன செய்கிறாருன்னா அந்த ஸ்திரீகிட்ட என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார், எப்படி தான் இருக்கணும், ஸ்திரீ எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. இது இப்போது நம்ம இந்த ஸ்திரீகிட்ட சொல்கிறதுன்னா அந்த ஸ்திரீ என்ன பாவம் செஞ்சுருந்தாக்கா, விபச்சாரம். இப்போ நம்ம விபச்சாரம் பண்ணியிருக்கோமா, இல்லையா?
உலக பிரகாரம் பண்ணியிருக்கோமா? வசனம் இருக்கா இல்லையா? வசனம் இருக்கா இல்லையா? ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்திரீயோ புருஷனை எச்சியோடு பார்த்தால் விபச்சாரம் இருதயத்தில் செய்தலாயிற்று. இப்போது அது நம்ம பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. இந்த பாவம் தான் என்ன செய்யுதுன்னா கற்பந்தரிக்குது. கற்பந்தரித்து தான் இந்த மரணத்தை கொண்டு போகுது. அப்போது இந்த 1 யோவான் 1-8 வாசிப்போம். 1 யோவான் 1:8 முதல், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்றாருன்னா, பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு ரொம்ப ஈஸின்றாரு. இதான் பிரச்சனை. என்னன்னா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ நம்ம வாழ்வுக்குள்ளே வரணும். வாழ்வுன்னு என்னென்னா, வாழ்வுங்கிற வார்த்தை நித்திய ஜீவனு தான். இங்கே ஆசியில் பார்த்தீங்கன்னா வாழ்வுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? நீடித்த வாழ்வு, நித்திய வாழ்வு. அப்போ நம்ம நித்திய ஜீவன் போட்டிருக்குன்னா, அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்குது? பரலோக தேவன்ட்டு தான் நித்திய ஜீவன் இருக்கு. அப்போது இவர் சர்வத்துக்கும் அதிகாரியாக இருந்தாலும் கிறிஸ்து, அவர்கிட்ட ஜீவன் இருந்தாலும் பரிபூர்ணம் எங்கே இருக்குது? தேவன் இருக்கு. அப்போ அந்த தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த நீடித்த வாழ்வை இழந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறபடினால என்ன சொன்னால், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும்னா பாவம் செய்யவில்லைன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அப்போ நம்ம அதான் ஒவ்வொரு நாளும், இப்போ நான் கூட நான் ஒரு கோபப்பட்டுறேன் அப்படின்னா நான் உடனே இந்த மனம் திரும்பி ஆகணும். தெரியாமல் தான் செய்கிறேன், நான் என்ன அறியாமல் செய்கிறேன் இல்லையா? அப்போது நான் சரியாக தான் போயிட்டுருக்கிறேன், அவன் ஏசுகிறான். இன்றைக்கி நடந்த கதை தான். அப்போ நான் என்ன செய்ய முடியும்? வண்டியை நிறுத்தினேன், ஆனாலும் என்ன செய்யணும்? போயிட்டேன். எதுக்கு? நம்ம பேசினாலும் என்ன ஆகும்? பாவம். அப்போது நம்ம அந்த மாதிரி ரூலுக்கு நம்ம என்ன செய்யலை? அழைக்கப்படலை. அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மை உள்ள நீதி உள்ளவராக இருக்கிறார். இப்போது நம்ம தகுதி இல்லாத ஒரு பாத்திரமாக இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம பெரிய கிரேட்லேருந்து வரல இல்லையா? எப்படி? அற்பமும் குப்பையும், ஒதுக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது, பேர் சபைகளில் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு வெறுக்கப்பட்டு அங்கே போகணுமா வேண்டாமா இப்படியெல்லாம் வெறுக்கப்பட்டு தான் நம்ம நினைச்சிருக்கிறோம், இங்கே வந்திருக்கிறோம். அதே போல தான் நாம் நினைக்கணும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து தேவாதி தேவனுடைய குமாரன், சர்வத்துக்கு அந்த சராசரங்களுக்கு அவர் உரிமை உள்ளவர் இல்லையா? அந்த உரிமை உள்ள மணவாளனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை தேடுறாரு? எப்படிப்பட்ட பொண்ணை தேடுறாரு? இன்னைக்கு பூமியில் அற்பமாக நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பொண்ணு. அதுதான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். அப்போ நம்ம ஒரு தகுதி இல்லாத பாத்திரம், அந்த தகுதி இல்லாத பாத்திரம் யாருக்கு மணவாளமாக போகுது? ஒரு மணவாட்டி எங்கே போகுதுன்னா, ஒரு உன்னதமான தேவனுடைய குமாரனுக்கு ஒரு மணவாளனாக போகிறோம், மணவாட்டியாக போகிறோம். அந்த மணவாட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சாதாரணமான ஒரு அற்பமான காரியத்தை தான் என்ன செய்கிறாருன்னா, பெரிய குபேரன்னு கட்டுப்பட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல். அப்போது அவரோடு நாம் இருக்கிறதுக்கு, அந்த சிங்காசனத்தில் இருப்பதற்கு நாம் தகுதியாக இருக்கணும். அப்படின்னா நம்ம இருந்த நிலைமை இது தான், நம்ம அழைத்த நிலைமை இது தான். நாம் வரும்போது இப்படி தான் இருந்தோம். இந்த நிலைமையில் இருந்து ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த சந்தோஷம், அந்த பேர், அதாவது 52 சப்ஜெக்டும் கேட்டோன்னு ஒரு உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் வந்துச்சு. எதையுமே நினைக்காம என்ன செஞ்சிட்டோம்? பலியாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பலியை நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, ஞானஸ்தானத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு முழுமையாக. எப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கேட்குறோமோ அப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பலி செலுத்திட்டே வரோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பலி செலுத்திட்டே வந்து மொத்தமாக என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. ஆனால் நம்ம என்ன எப்படிப்பட்ட ஒரு மணவாளனை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏசாயா 11:3-4. ஏசாயா 11:3 முதல், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இப்போ நம்ம ஒரு பூமியில் சிறுமையானவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிறுமையானவர்களா பெருமையானவர்களா? எங்கே போனாலும் மதிப்பு இருக்கா? இல்லை, ஒரு சிறுமைப்பட்டு தான் இருக்கிறோம்.
சிறுமைப்பட்டுன்னா ஒதுக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள். அதான் போட்டு பாருங்க, நீதியின் ஏழைகளை, அதாவது இன்னைக்கு ஏழை மாதிரி தான் இருக்கும், என்ன தான் இருந்தாலும் ஏழை தான், எந்த இடத்துலையும் வெக்கப்பட்டு தான் போகணும். இன்னார் போகிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஒதுக்கப்பட்டவங்களை எப்படி சொல்லுவாங்க? அண்ணா போகிறாங்க, கொஞ்சம் விலகி போகும். எப்படி போகும்? அதான் சொல்கிறாரு, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்யப்படுறார். அவர் ஏழைகள் மேல் கண்ணாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு ஏழை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் கோலை இல்லை. என்ன கோலை இல்லை? ஐஸ்வர்யத்தை வச்சுருக்கோம். எந்த ஐஸ்வர்யம்? அவர் கொடுத்த வசனம்ங்கிற அவரை ஐஸ்வர்யத்தை வச்சுருக்கோம். நாளைக்கு நியாயம் இருக்கக்கூடிய வேதாகமும் நமக்குள்ளே என்ன செய்யுது? இருக்குது. இந்த ரகசியம் இருக்குது. நீங்கள் எங்கே போய் நீங்கள் சத்தியத்தை கேட்டாலும் அது உங்களுக்கு மண்டையில் யாராவது பைத்தியம் முடிச்சிடும். நீ எங்கேயோ போய் சத்தியத்தை கேட்டிங்கன்னா அவங்க பேசுகிற பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? பைத்தியம் தான் பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யமானதை உள்ளே வச்சுருக்க, அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கோம். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியை என்ன செய்ய தமது வாக்கின் கோலால் ஒரு நாள் அடிப்பார், அவர் சத்தியத்தினால ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாராம். அப்போது துன்மார்க்கரை சங்கரிக்கிறார். அப்போ நமக்கு இன்றைக்கு நியாய தீர்ப்பு நடக்கு, நாளைக்கு நம்மை வைத்து மற்றவர்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நியாயம் தீர்க்க அவர் வல்லவர். அதுதான் எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் சொல்லு பாருங்க 14. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இப்போ வானங்க வழியாக போன பரலோகத்துக்கு ஏறின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறார். இவர் இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். இப்போ நம்ம ஒரு உறுதி பண்ணோம் இல்லையா? எங்கே பண்ணோம்? ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு உறுதி பண்ணியிருக்கிறோம். இந்த உறுதியை என்ன செய்யணும்னா பற்றி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த உறுதியை பற்றி கொண்டு இருங்க அப்படிங்கிறாரு. இதை விட்டு விடாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் பழைய ஏற்பாடில் என்ன செஞ்சாங்க? அந்த புருஷனை என்ன கொண்டு கொடுத்தாரு? ஒரு எப்பா மாவு இல்லையா? ஒரு எப்பாங்கும்போது அதாவது 10ல் 1 பங்கு ஒரு ஓமர் கொண்டு போய் என்ன செய்கிறாருன்னா பலி செலுத்துகிறாரு. இப்போது கிறிஸ்துவும் நமக்கு என்ன செய்கிறாருன்னா இறங்குறார். இப்போ நமக்காக யார் மாவு கொண்டு போய் நிற்கிறா? கிறிஸ்து தான். அவர் தான் என்ன செய்கிறாரு? அந்த மாவை பலி என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறார். ஏற்கனவே கொடுத்தாரு. இப்போ ஏற்கனவே கொடுத்தாரு, ஒரு தரம் தான் கொடுத்தாரு. இப்போ நம்ம கொடுக்க மாட்டாரா? இன்னும் டைம் கொடுத்துருக்காரு. என்னென்ன செஞ்சுருக்கிறாரு? டைம் கொடுத்துருக்கிறார். நம்ம இப்போ இந்த பந்தியில் ஆசரிக்கும் என்ன செய்வோம்? இந்த வருஷத்துலையாவது என்ன செஞ்சிடும்? என்ன செஞ்சிடும்? முடிச்சிடும் சொல்லுவோமா? அப்போது அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா உலகத்தை வெறுக்கணும். வெறுத்தால் தான் நம்ம என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்கு முழுமையாக ஒரு மனவாள்னா நம்ம நிற்க முடியும். இப்போது வானத்தில் இருந்த ஜீவ அப்பம், அதாவது மேலே ஏறிச்சு இல்லையா, அந்த ஜீவ அப்பம் நம்மகிட்ட இருக்குது. ஏற்கனவே மன்னா நாள்தோறும் கொடுக்குறாரு, ஒரு நாளும் குறைவில்லை இல்லையா? மன்னா நாள்தோறும் இருக்குது. இப்போது தகன பலி என்ன செய்யுது? நாள்தோறும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு நாட்களும் தகன பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது பாவ நேர பலி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப, சில நேரம் நமக்கு பர்சனலாக ஒரு பாவம் நடந்துட்டுன்னா அது என்னதுன்னா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பாவ நிவாரண பலி என்ன செய்யுது? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே என்னென்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலாக என்னை கிறிஸ்து இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அப்போது நமக்காக இன்றைக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறார். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, இதிலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இந்த பலிகளில் என்ன இருக்கக்கூடாது? எண்ணெய் சுகந்த வர்க்கங்கள் சேராது. ஏன் அப்படின்னா அது என்ன முடிவடையலை. சந்தோஷம் எங்கே இருக்குது? ராஜ்யத்தில். அப்போ அங்கே தான் சுகந்தமாக என்ன இருக்கும்? சுகந்த எண்ணெயும் சுகந்த வர்க்கம். இன்னைக்கு நமக்கு என்ன தான்? பாடு தான். இந்த அப்பத்தை நம்ம புசிக்கிறோம் அப்படின்னா எப்படி புசிக்கிறோம்னா, உலகம் நல்லா புசிக்குது, நல்ல ஆகாரத்தை புசிக்குது, நம்ம என்ன செய்யலை? புசிக்க முடியும். ஏன் அப்படின்னா இன்றைக்கு இந்த மன்னா நமக்கு புளிப்பில்லாத ஒரு துப்புரவான ஒரு மன்னா. அப்போ இந்த அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு அநேக கசப்புகள் இருந்தாலும் எதை லக்கை நம்ம அடையிறதுக்கு நோக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா கிறிஸ்துங்கிற லக்கை அடையும் போது பரிசு நமக்கு என்ன செய்யுது? காத்துக்கிட்டு இருக்குது. அதுதான் எபிரேயரில் சொல்ல பாருங்க 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்போ நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக நம்ம கொடுத்திருக்கிறாரு. தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் எப்படி இருக்குதா? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அப்போது ஊழியங்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறதே ஊழியம்தான். ஃபஸ்ட்டு நம்மை காத்து கொள்வது, நம்மை எதுவும் அண்டாமல் ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்துவுக்கு ஒரு கற்புள்ள கன்னியாக நம்ம நின்று பார்க்கறது, அதுதான் முக்கியம் இல்லையா? 10 கன்னிகை புத்தகத்தில் எப்படி இருக்கும்? அந்த 10 காயின்ஸ் தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? எப்போது மணவாளன் வரும்போது என்னது பலபலன்னு இருக்கும். அப்போது இன்றைக்கு தேவன் நமக்கு குமாரனுக்கு ஒரு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதில் செலக்டட் பண்ணும்போது எப்படி இருக்கணுமாம்னா, சத்த கிரியலுக்கு அற்ற சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். என்ன விதமான பாவமாக இருந்தால் தான் சொல்ல வழக்காடும் வாருங்கள், உங்கள் பாவம் சிவனேறி இருந்தாலும் என்ன செய்வாராம்? மாற்றித்தாரேன். அப்போது அவருக்கு ஏற்றபடி என்னென்னா சுத்தமாக நிறுத்தி காண்பிக்கணும், அதை தான் விரும்புகிறார். அதனால தான் லேவியர்னு வாசிக்கும் போது 5:11 என்ன சொல்லலாம்னா, 2 காட்டுப்பொருளையாவது 2 புறாக்களையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்ப அளவான மெல்லிய மாவை என்ன செய்யணும், 10% தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியாக இருப்பதனால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கங்கள் போடாமலும் இருக்க கடவுது. அப்போது இன்றைக்கு நமக்கு பாடு அவசியம், வேதனை துன்பங்கள் அவசியம். இது இருக்குனாலே கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் நமக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த நியாய தீர்ப்பு நம்ம நடக்கும்போது, பஸ்காவில் கை வைக்கும்போது ஒரு புது மனுஷனாக என்ன செய்யலாம்? புது சிருஷ்டியாக கை வைக்கலாம். இப்போ எனக்கு நியாய தீர்ப்பே இல்லை, வேதனையே இல்லை, துன்பமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன் அப்படின்னா உபத்திரத்தின் குகையில் தான் உங்களை தெரிந்திருக்கார். எப்படி? உபத்திரத்தின் குகையில் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம உபத்திரத்துக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கிறாரு. அந்த உபத்திரத்தின் குகையில் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போது பழைய ஏற்பாடுலாம் சொன்னது போல் ஒரு பாத்திரம் இங்கே என்னது தண்ணீர் ஊற்றுறார். இந்த தண்ணீர் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர் ஊற்றுறார் இல்லையா? இந்த பானை எதை குறிக்குது பழைய ஏற்பாடில்? பாடி, கரெக்ட். அப்போது இந்த மண் பாண்டம் என்ன செய்யுதுன்னா பானை இருக்குது. இந்த பானைக்குள்ள பரிசுத்தமான தண்ணீர் ஊற்றுறாங்க. இந்த தண்ணீர் எதை குறிக்குது? வசனம் தானா? சுத்தமான தண்ணீர். சுத்தமான தண்ணீர் வாசிக்கலாமா? ரோமர் 8:3 ரோமர் 8:3 அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்போ நம்ம பாவத்துக்கு என்ன செஞ்சோம்? சரியான ஒரு பலி என்ன செஞ்சிருக்காருன்னா இன்றைக்கி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சுத்தமான பானையில் தண்ணீர் ஊற்றுறாரு. இந்த தண்ணீர் எதை குறிக்க அப்படின்னா, யோவான் 7:37 பண்டிகை நாட்களிலே கடைசி நாளாகிய பிரதான நாள். இந்த பண்டிகை நாள் நமக்கு என்ன புரியுதா? கடைசி பஸ்கா நாளுக்கு ஆயத்தமாகறாங்க. இந்த பண்டிகை நாளில் கடைசி நாள்னால் பஸ்காவுக்கு முந்தின, அதாவது நமக்கு பஸ்கான்னு சொல்லும்போது 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மறுநாள் தான் குறிக்கும். நமக்கு வர மாதிரி நமக்கு 12 to 12 கிடையாது, 6 to 6. அப்போ நமக்கு என்ன குறிக்குன்னா இடையில இருந்தால் போகும். இப்போது பண்டிகையின் கடைசி நாளுக்கு பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில். அப்போ அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது ஆசாரியன் சீலவான் குளத்துலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் திராட்சை ரசத்தை ஊற்றி பலிபீடத்தில் ஊற்றுறான். இந்த பலிபீடத்தில் ஊற்றின உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? ரொம்ப சமாதானம் கிடைக்கும், தாகம்லாம் தீந்துரும், எனக்கு இருக்கிற எல்லாமே போயிடும் அப்படின்னு நினச்சி ஒரு ஐதீகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா யூதர்கள் செஞ்சு வந்தாங்க. ஆனால் அங்கே நின்றுட்டு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் இது. ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன், நான் என்ன செய்கிறேன்? அவனுக்கு தாகத்தை தீர்க்கிறேன். அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து இதே தண்ணீர் ஓடும். அப்போது இந்த மண் பாண்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு ஜீவ தண்ணீர் இருக்குது, வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுன்னா ஜீவ தண்ணீர் நதியாக ஓடும். அது சும்மா இருக்காது, அது சும்மா இருக்காது. அதாவது இன்றைக்கி உலகத்தில் உள்ள சத்தியன்னு பேசுகிறாங்க வேத வாக்கியங்களை, அது எங்கேயாவது நிற்குதா?
ஆனால் நமக்கு அப்படி இல்லை. கேட்டதை மறுபடியும் மற்றவருக்கு என்ன செய்யணும், சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அதான் சொல்கிறாரு, அந்த தண்ணீர் சும்மா இருக்காது, ஜீவனுள்ள தண்ணீர் அது நதியாக என்ன செய்யும், மற்றொரு இடத்துல ஓடும். வாசிக்கலாம் 7:39. யோவான் 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ இந்த ஜீவ தண்ணீர் எதை குறிக்குன்னா, ஆவியையும் குறிக்குது, வசனத்தையும் குறிக்குது. அப்போ வசனம் என்னன்னா என்ன கொடுத்துருக்கு, தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டது. அப்போ வசனமும் நமக்குள்ளே இருக்குது, அவருடைய ஆவியும் இருக்குது. ஆனால் இந்த டைமில் அவர் ஆவியை கொடுக்க முடியலன்றார். ஏன்னா அவர் இன்னும் மகிமைப்படலை. அப்போது அதில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டாலே உள்ளத்தில் ஓடும். அப்படின்னா ஆவியை ஊற்றுனா, சத்திய ஆவியை ஊற்றினா என்ன ஆகும்? அப்போது இந்த இடத்துல அந்த பானைக்குள்ளே என்ன போட்டாங்க, மண் போட்டாங்க. என்ன மண்? தூசி தானா? தூசி தான். அந்த தூசி தான் போட்டாங்க. அது எதை குறிக்குது? மண் எதை குறிக்குது? ஆமாம், அதாவது மண்பான அதாவது நம்முடைய சரீரம், மண் நம்ம சரீரம். அதாவது நம்மை போல தான் அவரும் மாறினார். ஒரு சில இடத்துல பார்க்குறோன்னா அவர் நம்மை என்ன சொல்ல, மண் என்று நினைவு கூர்ந்தாராம். யாரை? கிறிஸ்துவே என்ன சொல்கிறாரோ அவரே நான் மண்ணுன்னு நினைவு கூர்ந்தார். ஏன்னா நான் முதல்ல ஒரு அந்த போட்டோ காமிச்சேன் இல்லையா, அந்த படம் அவரை போலவே இறங்கி வந்துட்டார். அப்போ தேவனுடைய குமாரன் ஒரு மகிமையில் இருந்தவர் மகிமை அற்றவராக இறங்கி சாதாரண மனுஷனை போல மண்ணென்று நினைவு கூர்ந்து என்ன செய்கிறாருன்னா நம்மில் ஒருவராக இருக்கிறார். அப்போது இந்த மண் எதை குறிக்குன்னா பாவத்தை குறிக்கும். அந்த தூசி எதை குறிக்குது? பாவத்தை குறிக்குது. இந்த பாவத்தை உள்ளே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிறு என்ன செய்யுது? வீங்கிறது. அப்போது இந்த பாவத்தை யார் சுமக்கிறா? நம்முடைய பாவத்தை யார் சுமக்கிறா? கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்து என்ன செய்கிறார்னா இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார். இல்லை அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியாது? நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் என்ன செய்ய முடியாது? இந்த தண்ணீரை இந்த பாத்திரத்தில் கை வைக்க முடியாது. ஆனால் அதுக்கு தகுதியாக அவர் மாற்றுறாரு. வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:19. ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அப்போ அந்த மண் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. மண்ணுக்குள்ளே என்ன வந்துட்டு சுத்தமான தண்ணி வந்தது. அந்த தண்ணியில் இப்போ என்ன இருக்குது? வசனத்தோடு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பாவமும் இருக்குது. அந்த பாவம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நிறைய கிரியைகளை செய்ய முடியாதனால இன்றைக்கு நம்ம சுத்தப்படணும். அதுக்காக தான் ஏசாயா 53:4 என்ன சொல்கிறாருன்னா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று சாதாரணமாக எண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் எண்ணாங்க. என்ன சொன்னாங்க? கிறிஸ்துவ பாவம் செய்தான் அதனால தண்டனை கிடச்சி. ஆனால் அப்படி இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்காக இன்றைக்கு புது சிருஷ்டியாய் அழைக்கப்பட்ட நம்முடைய பாவங்களுக்காக என்னன்னா அவர் சுமக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்னா அதை என்ன செய்கிறார்னா நமக்கு சுத்தப்படுத்தி தான் தர்றார். அப்போ நமக்கு இந்த பரிசுத்தமான அந்த பாத்திரத்தில் கை வைப்பதற்கு இது அசுத்தமாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மையே அவர் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுவதற்காக பலியாக அவர் என்ன செய்தார்னா ஏற்றுக்கொண்டார். 53:5 வாசிக்கலாம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ நமக்கு சமாதானம் இல்லை இருக்குதா? இல்லை. ஆனால் அந்த சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அந்த நாளை நமக்கு ஏற்படுத்தியிருக்காருன்னா அதை நினைவுகூறுவதை என்ன செய்யுங்கன்னா இப்படி நினைவுகூறுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா நம்முடைய மீறுதல்களை அவர் என்ன காயப்படுறார். அவர் பட்ட காயங்கள் எல்லாமே நம்முடைய மீறுதலுக்காக. ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவர் ரட்சிப்பு கொடுக்குறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு யாருக்கு? நமக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினை வந்தது, அவர் மேல் விழுந்ததுனால தழும்புகளால் நினைச்சு சோமாயிட்ருக்கு. அவர் பட்ட காயம் இருக்கு இல்லையா, அந்த காயம் வேதனைகளால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்?
குணமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குணமாகுதல்ங்கிற ப்ராசஸ் இருந்து நம்மை நினைவுறுதுன்னா எந்தவித கசப்பும் புளிப்பும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடணும். இதை தான் சங்கீதத்தில் சொல்கிறாருன்னா 22:15 என் பலன் ஓட்டை போல காயுது. இப்போது அவரும் ஓடுங்கிறத ஒத்துக்கிட்டாரா? அவருடைய பலன் எப்படி இருக்குதான்? நான் ஒரு ஓடு தான், நானும் சாதாரண ஒரு மண்ணு தான், என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே என்ன செய்கிறாரா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கல்லறையில் தான் ஒன்று வச்சாங்க அப்படின்னு. அவங்க எங்கே போட்டாங்களாம்? மண் தூள்லேருந்து போட்டாங்க. அப்போ தூளாக அவர் என்ன செய்கிறாருன்னா மாறுறார். நம்மை போல ஒரு மண்ணென்று நினைவுகூர்ந்து மண்ணை போல மாறுறார். அவருடைய பலன் ஓட்டை போல காஞ்சிட்டு. ஒரு ஓடை எப்படி நமக்கு உண்டாக்கி புதுசாக வைக்கிறோமோ அது எப்படி கொஞ்ச நேரத்தில் காயுதோ அதே போல் அவருடைய வாழ்க்கை ஓடு போல என்ன செய்யுது, காய்ந்து போனது. இப்போ அந்த ஸ்திரீயை கொடுத்து என்ன செய்யணும், பிரமாணத்தை என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறாரு இல்லையா? இந்த பிரமாணத்தை கொடுக்கும்போது அப்போது அது என்ன சொல்கிறாரு? ஆசாரியனுடைய சொல்ல என்ன வாசிக்கப்படும்? பாவம் செய்தால் சாபம், செய்யாதிருந்தால் ஆசீர்வாதம் இல்லையா? இப்படி தான் என்ன சொல்கிறார். அப்போது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், ஆயத்தமாகி கொண்டிருக்கோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் சகோதரர் சொன்ன மாதிரி 6 மாதம்லாம் இதை இந்த உபதேசத்தை எடுக்கிறாங்க. சகோதரர் எழுதுனா அதிக புத்தகமே எழுதுனா இந்த பஸ்கா காலத்தை ஒட்டி தான் அதிக சப்ஜெக்டே இருக்குது. அப்போது இது ஏன் நம்ம அடிக்கடி நினைவு கூறணும் அப்படின்னா, எப்போவுமே எவரி மீல்ஸ் இஸ் அட் லாஸ்ட் டேபிள். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் நாம் சாப்பிடக்கூடிய மன்னா எல்லாமே பரிசுத்தமானது தான். அதை அசுத்தப்படுத்தாதபடி நம்ம காத்துக்கொள்வது நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயத்தையும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதான் மத்தேயு 20:22 என்ன சொல்ல வாசிக்கலாம். மத்தேயு 20:22 இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இப்போ இதில் என்ன செஞ்சாங்கன்னா பழைய ஏற்பாடில் அதாவது கிறிஸ்துடைய சீடர்கள் என்ன செய்தாங்கன்னா தெரியாமல் கூடுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு தெரியாது, ஆனால் கூடும் என்று சொன்னாங்க. இப்போ நம்ம கூடுன்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். நம்மால் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைஞ்சிருக்கணும் ஞானஸ்தானம். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த போர்டில் பார்த்துருக்கீங்களா அந்த வாக்கியத்தை, உங்களால். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னு நம்மளால் கூடுன்னு சொல்லிட்டு தான் செய்கிறோம். அப்போது உங்களால் கூடுமா அப்படின்னா கூடும். அப்போது எப்படி கூடும் அப்படின்னா, நமக்காக ஒருத்தர் பலியாயிருக்கார் இல்லையா? அன்றைக்கு ப்ராசஸ் பலி எப்படி தெரியுமா? அவர் சாட்டை எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரியம் தான், முக்கியமான காரியம். என்ன காரியம் தெரியுமா? பலி செய்கிறவர்கள் நேர்த்தியாக செய்யவில்லை. என்ன செய்யலை? இப்போது ஒரு தமஸ்கு வெளியில் அந்த ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துக்கு முன்பாடி அங்கேருந்து என்ன செய்யணும், ஒரு பாவம் செய்தவன் என்ன செய்யணும் தெரியுமா? ஆட்டை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும், அப்படியே வரணும். ஆட்டை பிடிச்சிக்கிட்டே வரணும். அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, இவங்க என்ன ஆட்டை பிடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு. ஆட்டை பிடிச்சிட்டு போனால் என்ன அர்த்தம்? ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறா, பலி செலுத்த போகிறான். இதை தான் அவன் என்ன செய்யணும், வெட்கப்பட்டு போனோம். அது மாத்திரமில்லை, அந்த ஆட்டை அவன் ப்ராசஸ் பண்ணி அறுத்து அது துடிக்கிறதெல்லாம் அவர் முகத்துலேருந்து பார்க்கணும், பக்கத்துலேருந்து பார்க்கணும். இது எல்லாம் செய்யாமல் அங்கனே ஆடை வாங்குவாங்க, அங்கனே அறுக்க ஆசாரிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. இதுதான் என்னென்ன சரியான ஒரு முறைமே இல்லாமல் மாற்றினதுனால தான் என்ன செய்யணும், அதெல்லாம் எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறாருன்னா பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லை, நம் குடிக்கிற பாத்திரத்தில் நம்ம கூடுமா அப்படின்னா அந்த பாவத்தின் சாபத்தையும் அந்த பரிசுத்தமான அந்த ஜாடி என்ன செய்யுது, அந்த தண்ணீர் என்ன செய்யுது, மாற்றி தான் நமக்கு கொடுக்குது. அப்போ நம்மகிட்ட இருக்கிறத அப்படியே ஒப்புரவாயிட்டோம் அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோமோ ஒப்புரவாயிட்டோம்னா ஒரு புது மனுஷனா, ஒரு புது சிருஷ்டியாக நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். அதான் கலாத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ அவர் நமக்காக சாபமாயிருக்கிறாரு என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நியாயப்பிரமாண சாபம்னு சொல்லும்போது அந்த ஸ்திரீயை விட்டு என்ன செஞ்சாங்க, நியாயப்பிரமாண சட்டத்தை என்ன செய்கிறாங்க, வாஸ்து காமிச்சாங்க. அப்போது அதுக்கு ஆமேன் என்று சொல்லும்போது அவங்களுக்கு என்னன்னா, குடிக்கிறேன், தைரியமாக நான் குடிக்கிறேன். அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாண சட்டத்துக்கு சாபமாய் மாறி இருக்கிறார். அப்போது இன்றைக்கு நாம் மீறுகிறது அத்தனைமே நியாயப்பிரமாணத்துக்கு மீறி தான் என்ன செய்கிறோம், செய்யும். ஒரு பாவம் செய்தால் எதை மீறுறோம், நியாயப்பிரமாணத்தை தான் என்ன செய்கிறோம், மீறுறோம். அப்போது அந்த பாவம் என்ன செய்யுதுன்னா நியாயப்பிரமாணத்துக்கு போகாதபடி
என்னக்காக எனக்கு யார் செஞ்சுருக்கிறான்னா ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் செஞ்சுருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ரத்தம் என்ன செய்யுதுன்னா என்னுடைய பாவங்களை மன்னிக்குது. அந்த விசுவாச வார்த்தை அந்த வாழ்க்கை என்ன செய்யுதுன்னு நம்மளை புதிதாக மாற்று. அப்போ விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். அப்போ நம்ம அவரை விசுவாசத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு நீதிமானாய் மாறுறோம். அப்போது அவர் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறாருன்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனாக மாற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்கிறோம் போய் நிற்கிறோம். இப்போது அந்த ஸ்திரியை யாரை குறிக்கணும்? ஏற்கனவே என்ன செய்கிறாருன்னா பழைய ஏற்பாடில் ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சுட்டா பாவம் செய்திருக்கிறார் இல்லையா? யார்? ஏவாள். இப்போ இந்த ஏவாள் முந்தின மனுஷனாகிய பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போது இந்த கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா முந்தின மனுஷன் பாவத்தில் உண்டானவர், பிந்தின மனுஷன் கர்த்தர். அப்போது அதுவும் மண்ணு தான், இவரும் மண்ணான ஒரு மனுஷனாக வராரு. இது என்னன்னா ஒரு நல்ல ஒரு சுத்தமாக ஆக்கக்கூடிய மனுஷர். அவர் பாவம் செய்யக்கூடிய மனுஷனா பழைய மனுஷன் இருக்கிறான். இப்போ மேலும் மண்ணானவன் சாயலை நாம் அறிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறதுனால நமக்கு உள்ள என்ன இருக்குது? ஒரு தெளிந்த தண்ணீர் இருக்குது. பாவம் இருந்தாலும் நிற்கக்கூடாது, போயிடணும். அப்போது நம்ம வானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். பழைய மண்ணு தான், ஆனால் புது சிருஷ்டின்னு ஒன்று வந்து இல்லையா? அது யாரு? கிறிஸ்துவுடைய சாயல். அந்த சாயல் என்ன செய்யுதுன்னா புதுப்பிக்கிறது. அப்போது நமக்குள்ள பாவம்னு ஒன்று இருக்கக்கூடாது, புளிப்புங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு சமாதானமாக என்ன செய்யணும் இருக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த வேதமானவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்னா பெரிய ப்ராசஸ் பண்ணியிருக்கார். அப்போது அவர் என்ன செய்கிறோம் அப்படின்னா கொலோசியரில் தான் வாசிக்கும்போது அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. இப்போ ஏற்கனவே நம்ம அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி விட்டுட்டு அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க? அந்த ஸ்திரியை கேட்டாங்க இல்லையா? இப்போ நம்மளும் கூடுன்னு சொல்லியிருக்கிறோம், ஆமேன்னு சொல்லியிருக்கிறோம். அதான் சொல்ல நமக்கு எதிரிடையாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சட்டம் இருக்குது, பாவ சட்டம். அப்போது இந்த நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து என்ன செய்கிறாருன்னா நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து அத்தனை என்ன செய்கிறாருன்னா குலைத்து போடு. அப்போ நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை, நமக்கு என்ன இருக்குது? குலைத்து போட்டு அது நமக்கு நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்திருக்கிறார். அப்போ என்னன்னா பழைய மனுஷன் எங்கே போயிட்டாரு? அப்போ புது சிருஷ்டி எப்பவும் சுத்தமாக இருக்கணுங்கிற நோக்கம் நமக்கு இருக்கணும், நம்மளை காத்து கொள்ளணுங்கிற நோக்கம் இருக்கணும். இப்போது அந்த ஆசாரியர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஒரு எப்பா மாவை என்ன செய்கிறாரு? அதை கொண்டு கொடுக்குறாரு. அதை என்ன செய்கிறாருன்னா நமக்காக கிறிஸ்து கொண்டு போய் கொடுக்குறாரு. புருஷன் தான் கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்குறாரு. அப்போது கிறிஸ்து அங்கே கொடுக்கும்போது அதே போல் அன்றைக்கு சீசர்களுக்கு இதோ வானத்திலிருந்து அப்பத்தை என்ன செஞ்சாருன்னா பிதாவுக்கிட்ட என்ன செய்கிறாரு? இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து நமக்கு தரார். அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்கிறோம்? கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருக்கும். அப்போது அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்து இவருக்கு இதில் பானம் பண்ணுங்கள் சொல்கிறாரு. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம். அப்போது சில காரியங்கள் என்ன செய்யணும்? மனஸ்தாபப்படுறோம், அன்பை காமிக்கிறோம், உலகம் பூரா காமிச்சு தான் ஆகணும். யார்ட்டையும் பகையை நம்ம என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. அப்படி ஒரு பகை இல்லாதபடி அந்த ஸ்திரீ புருஷனுக்கு அந்த ஆசாரியனுக்கு நிற்கும் பிரதான ஆசாரியர் யார்? அதுவும் கிறிஸ்து தான். இப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறோம்? புருஷனாக நிற்கிறோமா, மனைவியாக நிற்கிறோமா, இல்லை குற்றவாளியாக நிற்கிறோமா? குற்றவாளி தான். அப்போது நம்ம குற்றவாளியாக நிற்கும்போது தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பலி என்ன செய்கிறாரு? அக்னியில் தகனிக்கிறார். நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ குற்றவாளி இல்லைன்னா அவர் முன்னே நிற்கண்டாம். அப்போது நம் பாவம் செய்திருக்கிறதுனால அந்த மாவை என்ன செய்கிறார்? தகனிக்கிறார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் இந்த உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது என்ன, இதை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள். அப்போது அதை செய்யும்போது ஆமேன் ஆமேன் என்று நம்ம செய்யும். அப்போ இந்த வயிறு ஏன் வீங்கிட்டு? பாவம் செய்தால் வயிறு வீங்குது இல்லையா? அப்போது பாவம் நம்ம செய்கிறோமா, செஞ்சுருக்கிறோமா?
அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு பிரயத்தனமாக இந்த பொல்லாத உபச்சார சந்தையில் அடையாளத்தை தேடுகிறான்னு சொல்கிறார். யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு. அப்போ யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் நமக்கு தெரியுமா பிள்ளா? எது? 3 நாளா? 3 நாளே வரமாட்டேங்குதே. சரி, பார்க்கலாம் சார், கர்த்தர் சித்தமான ஒரு படத்தில் பார்க்கலாம். அதாவது அது பார்க்க வெள்ளிகளும் பார்த்தீங்கன்னா இரவு, சனி காலையில், 3 நாளே வராது. அது நிறைய காரியங்கள் இருக்குது. அதாவது யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அது இருக்குது, அது தெளிவாக இருக்குது. அதை நம்ம ஃபுல்லாக வேணால் பார்க்கணும். கிறிஸ்துவுக்கும் யோனாவுக்கும் ஒரு காரியத்தை வச்சுருக்காரு. ஏன் அப்படின்னா, யோனா ஒரு அடையாளமற்ற தூதுவர். எதுக்குமே அவர் என்ன செய்ய, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்யலை, தீர்க்கதரிசியாக இருக்கல. ஏன்னா அந்த நாட்களில் என்ன செய்தாருன்னா, அசீரியாவுக்கு போயிட்டாங்க. அப்போ இவர் தனிமையாக இருந்தால் தான் என்ன செஞ்சிட்டார், நேராக நினிவேக்கு போய் சொல்லிட்டார். அவருக்கு ஒரு வெறுப்பு. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாமே என்ன இருக்குது, கிறிஸ்துவுக்கும் யோனாவுக்குள்ள அடையாளம் அதில் இருக்குது. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து, என் வார்த்தைகளை குறித்து வெட்கப்படுவான். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு நாம் வெட்கப்படாமல் இருந்தாலே என்னது, ஒரு சுத்தம் உள்ளவா நிற்கலாம் இல்லையா? அப்போது அந்த வெட்கப்படாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி நான் நின்று அதை நான் பருகும்போது நமக்கு என்ன செய்யாது, வயிறு வீங்காது. அப்போ வயிறு ஏன் வீங்குது? பாவம் செய்த ஏன் அப்படி பைபிளில் ஏதாவது இருக்கா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27-28. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ இந்த பாத்திரத்தை பானம் பண்ணக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அப்போ நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது இந்த உலகத்தோட ஆக்கணைக்குள்ளே தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிக்ஷிக்கப்படும். எப்படியும் ஒரு சின்ன சோதனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சோதனை இன்றைக்கு சிக்ஷை. அப்போது வயிறு வீங்கி, அதாவது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிருமோ அப்படின்னா, இது யார் சொல்கிறான்னா, யாக்கோபு ஒரு வார்த்தை எழுதுறார். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ எப்படி பாவம் வருது, வயிறு வீங்குதுன்னா, சுய இச்சையினால. தேவன் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ நம்ம சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறோம். பின்பு இச்சையானது என்ன செய்யுது, வயிறு வீங்க வைக்குது, பாவத்தை பிறப்பிக்குது. பாவம் பூர்ணமாகும்போது அது மரணத்தை கொண்டு போகும். அப்போது அதிலே நமக்கு 11ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் இதை அபாத்திரமாக புசித்ததுனால என்ன செஞ்சுருக்கிறாங்க, வியாதியும் ஆயிருக்கிறாங்க, மரித்தும் போயிருக்கிறார்கள். அப்போது 1 கொரிந்தியர் 10-15-16 உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் புத்திமான்களாய் நாம் நடந்து கொள்ளவோம். இதெல்லாம் தனிப்பட்ட ப்ராசஸ். நம்ம தேவனுக்கு முன்பால் நிற்பதற்கு, அந்த பாத்திரத்தில் கை வைக்க நம்பதற்கு நம்ம தனிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன செய்யணும், தேவனோடு நாம் ஒப்புரவாயிடும். கிறிஸ்துவோடு நாம் இணைந்து கொள்வதற்கு என்ன சொல்கிறார்னா, நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தம். அப்போது இந்த ரத்தத்தை நாம் புசிக்கும் போது, இந்த பாத்திரத்தை நான், அதாவது ரசத்தை குடிக்கும் போது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு, ஒரு சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து, அந்த கிறிஸ்து நமக்காக எல்லா பாவத்துக்கும் மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கார் நினைத்து என்ன செய்யறோம்னா, நாம் அந்த பிற்கிற அற்பம் கிறிஸ்துவோடைய சரீரம், அவருடைய ஐக்கியமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவோடு நான் இருக்கிறேன் அப்படின்னாலே நான் செய்கிற தவறுக்கு ஒரு தண்டனை வருது. அதனால் என்ன சொல்லாருன்னா, நாம் என்ன செய்ய முடியும், நமக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா, வித்து இருக்கு. அந்த வித்து என்ன செய்யாது தெரியுமா, பாவத்தில் நிற்கவே விடாது. வாசிக்கலாம். 1 யோவான் 9:10. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்றது. பாவம் செய்யறான்னா செய்யறாங்க, அதில் என்ன செய்ய மாட்டாங்க, நிலைத்து இருக்க மாட்டாங்க. அப்போ நிலைத்து இருக்கிறது இல்லை, பாவம் ஒட்டதான் செய்யும். ஏன்னா பழைய மனுஷன் இருந்து என்ன செய்யும், பாவம் ஒட்டதான் செய்யும். ஏன் அப்படின்னா நான் புளிப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த புளிப்பு காற்றில் தான் இருக்குது. இந்த காற்றில் இருந்து அப்படியே ஒட்டிக்கிடும் நமக்கு புளிப்பு. ஏன்னா காற்றில் யார் இருக்கா, அந்தகார பிரவாகிய யார் இருக்கா, சாத்தானான்னு என்ன செய்கிறான், அங்கே தான் இருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்மகிட்ட ஒட்டுது. இதில் என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகள் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனை பகைக்கிற யாராலும் அவன் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போது நமக்குள்ளே இருக்கிற வித்து சாதாரண வித்து இல்லை, ஒரு அழிவுள்ள வித்துனாலே அல்ல. என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுக்குள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்துனாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பாத்திரத்தில் நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புது மனுஷனாக, ஒரு புது சிருஷ்டியாக மறுபடியும் மாறணும். என்ன பிரதர் முன்னாடியே மாறிட்டோம்? இல்லை, நம்ம என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு பண்டிகை வந்துன்னா எல்லாமே என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க இல்லையா. இஸ்ரேல் ஜனங்களும் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு முன்பாக என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு வீடுகள் துணிகள் எல்லா மக்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு சத்தமாக சொல்லுவாங்களாம், நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம், புளிப்பு எல்லாம் போயிட்டு. அன்புக்குரிய சகோதரர், அது மாம்சத்தில். ஆனால் நம்மக்கிட்ட எங்கே போய் ஒன்று தெரியுமா, இருதயத்து போயிடும். இந்த இருதயத்தை தான் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், வேறு எங்கேயும் ஒட்டாது. இந்த இருதயத்தை தான் மறுபடியும் என்ன செய்யும், வெளி வரும். அப்போ அழிவுள்ள வித்துனாலே அல்ல, அந்த இருதயத்தில் பாவங்களை அடக்குவதற்கு ஒரு அழிவில்லாத வித்து நமக்குள்ளே இருக்குது. அந்த வித்து என்ன தெரியுமா, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்கு, நம்முடைய உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்கு. அதான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாகிய உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் நம்மளை சுத்திகரிக்கிறது. அது இரத்தத்துக்கு ஒப்பாக இருக்குது, அவருடைய ஜீவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இப்போ நம்ம குடிக்கிற பாத்திரம் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் மறுபடியும் நாம் என்ன செய்கிறோம், காக்கப்படுகிறோம். அதாவது தான் கலாத்தியர் 6:7 சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மளை பரியாசம் பண்ண விட மாட்டார். ஏன்னா சாத்தானுக்கு முன்ன விட்டு நம்ம சோதிக்க விட்டு பரியாசம் பண்ணவர் அல்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நம்ம விதைக்கிறது, நம்ம உள்ளே வச்சிருக்கிற வித்து வசனமாக இருந்தால் நிச்சயமாக நம்மளை என்ன செய்யும், ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக அந்த இடத்துல கொண்டு போய் நிற்கும். பொறுமையோடு கேட்டவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.